NCS Tamil BGM. Glory to be the living God. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்படி இருக்கீங்க? ஸோ தேவன் ஏதோ ஒன்று வல்லமையாய் செய்ய விரும்புகிறார். அந்த 6 மாதம் தேவன் நம்மளை நடத்தி இருக்கிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் தான் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலையிலையும் எவ்வளவோ காரியங்கள் நிறைய சக்ஸஸாக போகுது, நிறைய சக்ஸஸாக போகலை, நிறையா டேஸ் பிடிக்காமல் இருந்திருக்கு, சில நாட்கள் களி கூறுதலுக்குள்ளே இருந்திருக்கிறோம், இப்படி நிறைய இருந்திருக்கலாம். எல்லா சூழ்நிலையிலையும் நாம் நிற்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருக்கிறதும் அவருடைய கிருபை. எல்லாரும் சொல்லுவோமா? நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் அவருடைய கிருபை. இன்னொருத்தர சொல்லுங்க பார்க்கலாம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவோமா? இன்னொருத்தர சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லும் போதே ஒரு புதிய கிருபை உங்க வாழ்க்கையில செயல்படும். ஆமென். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் உங்களுடைய கிருபை. ஹௌரபா சந்தலபா டரதலபா தியம்படரதலபோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொருத்தர ஆசையா சொல்லுங்களேன். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் அவருடைய கிருபை. நாம கடந்து வந்த இந்த பாதையை வேற ஒருத்தர் கிராஸ் பண்ணவே முடியல. அவங்களுக்கு எப்படி தாண்டனே தெரியல. ஆமென். தேவ தயவு பெற்றதுனால இஸ்ரவேல் ஜனம் யோர்தானை எளிதாய் கடந்தது. ஆனால் தேவ தயவு இல்லாத ஜனம் அதே யோர்தானை கடக்கணும்னு நினைக்கும் பொழுது முடியலை. பாருங்க, ஆற்றுல அடிச்சுட்டு போகுது. செங்கடலை தயவை பெற்ற இஸ்ரவேல் ஜனம் எளிதாய் கடந்து போகுது. ஆனால் பின்னாடி தயவே இல்லாமல் ஓடி வந்த பார்வோனுடைய சேனை என்ன பண்ணுது? அதே கடல்ல அமிழ்ந்து போகுது. இன்றைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்குது. தேவ தயவை பெற்ற நாம இதே சூழலை வேற ஒருத்தர் கிராஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொன்னா அது கஷ்டம் பாருங்க. ஆனா நம்ம கிராஸ் ஆகி நிற்கிறோம். நான் உங்களுக்கு சொல்றேன், இஸ்ரவேல் ஜனத்தை செங்கடல் தேவன் கிராஸ் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒன்றை பார்ப்பதற்காக, ஏதோ ஒன்றை அவங்க அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கிராசிங்கே நடந்தது பாருங்க. இந்த 6 மாதமும் உங்க லைஃப்ல சில கிராசிங் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னா அந்த கிராசிங்லயும் நீங்க இன்னும் நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஏதோ ஒன்றை நிச்சயமாய் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமே. நீங்க எதை சொல்லி தேவன் உங்களை அழைத்தாரோ அதுல அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். எதை சொல்லி அழைச்சாரோ அதுல அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அவர் திராணி உள்ளவரா இருக்கிறார். அதுதான் அதுல ரொம்ப முக்கியம். அவர் நல்லவரா இருக்கிறாரு, அதுல ஒரு யூஸ் கிடையாது. ஓப்பனா சொல்றேன், ஒரு மனுஷன் ரொம்ப நல்லவன் அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் இல்லைங்க. அவர் வல்லவராகவும் இருக்கிறார், அதுலதான் பிரயோஜனமே இருக்குது. ஏமே, அவர் செய்ய திராணி உள்ளவரா இருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் கிராஸ் பண்ணி கூட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஒரு பர்பஸோட கூட்டு வந்திருக்கிறார். மற்றவங்களால அதை கிராஸ் பண்ண முடியல, ஆனா இந்த ஜனம் கிராஸ் பண்ணி இருக்குது. அதே மாதிரிதான் இந்த 6 மாதமும் கடினமான பாதைகளை கூட நீங்க என்ன பண்ணிருக்கலாம்? கிராஸ் பண்ணிருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், மற்றவங்களால அதை கிராஸ் பண்ணவே முடியல. நிறைய பேர் இல்லாமலே போயிட்டாங்க, நிறைய பேர் விட்டுட்டே போயிட்டாங்க, நிறைய பேர் சீச்சி இந்த படம் புளிக்கும் அப்படின்ட்டே போயிட்டாங்க. ஆனா கூட நம்மளுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுத்து தேவன் என்ன பண்றாரு? இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்கிறாருன்னா பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை இந்த சந்ததி பார்க்கும் வரை அவர் சோர்ந்து போவதும் இல்லை, அவர் இளைப்படைவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தீர்க்க தரிசனமா நான் உங்களுக்கு சொல்றேன், சில காரியங்களை தேவன் உங்களை கடக்க பண்ணியிருக்கிறார். சில கடினங்களையும் தேவன் கடக்க பண்ணியிருக்கிறார். சில நாட்களை தேவன் உங்களுக்கு கடக்க பண்ணியிருக்கிறார். சில செங்கடலை தேவன் கடக்க பண்ணியிருக்கிறார்னு சொன்னா ஏதோ ஒன்றை உங்கள் கண்ணார பார்க்கும்படியாகவும் நீங்கள் சிலதை ருசிக்கும்படியாகவும் சிலதை அனுபவிக்கும்படியாகவும் அவர் உங்களை கடத்தி கூட்டு வந்திருக்கிறார். ஏமே, நிற்க வைத்தவர் என்னை பார்க்க வைப்பார், பார்க்க வைப்பவர் என்னை அனுபவிக்க வைப்பார். எல்லாம் சொல்லுவோமா? நிற்க வைத்தவர் அவருடைய கிருபையினால என்னை நிற்க வைத்திருக்கிறார் என்றால் அவர் நிச்சயமாய் ஒரு காரியத்தை என்னை பார்க்க வைப்பார். பார்க்க வைத்தார் என்றால் என்னை நிச்சயமாய் அனுபவிக்க வைப்பார். ஹல்லேலூயா. கண்டினியூஸா சொல்லுங்க பார்க்கலாம். நிற்க வைத்தவர் பார்க்க வைப்பார், என்னை அனுபவிக்க வைப்பார். ஹல்லேலூயா. சொல்லும் போதே இன்றைக்கு உங்க விஷன்ல சில காரியங்கள் வரட்டும். இதை தான் நீ அனுபவிக்க போற அப்படிங்கிற ஒரு விஷன் உங்களுக்குள்ள வரட்டும். நீங்கள் விரும்பின காரியங்கள் உங்க கண்ணு முன்னாடி நிற்கட்டும். ஹல்லேலூயா. அதுல இன்றைக்கு ஒரு கிருபை ஊற்றப்படுது. இந்த வார்த்தையை சொல்லும் போதே அதுல ஒரு கிருபை ஊற்றப்படுது. ஐ பிலீவ், ஐ டிக்ளேர், ஐ டிக்ரீ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். நிற்க வைத்தவர் பார்க்க வைப்பார்,
பார்க்கிறதை அனுபவிக்க வைப்பார். ஏமே ஷோ காட்டிட்டு போறதுக்கு இல்லை பாருங்க. ஏட்டு சுரக்காய் தேவனுக்கு பிடிக்கிறது இல்லை. ஏடுகளாய் நம்மளுக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு. எழுதி கொடுத்தது அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக இல்லை, அதை அனுபவிக்கிறதுக்காக. ஏமே எல்லாம் சொல்லுங்க, நான் பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக இல்லை, அனுபவிச்சு சந்தோஷப்படுறதுக்காக. சிலர் இன்றைக்குல நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், சிலர் இன்னைக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள தேவன் கடத்தி கொண்டு போறார். ஏமே சில வார்த்தையை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க, சில வாக்குத்தத்தங்களை அனுபவத்திற்குள்ளாக நீங்க கொண்டு போக போறீங்க. ஏமே வாக்குத்தத்தத்தை கேட்கறது மட்டும் இல்லை, பார்க்கறது மட்டும் இல்லை, நீங்க வாக்குத்தத்தத்தை அனுபவிக்க போறீங்க. ஏமே glory to the living God. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 31வது வசனம். இந்த செகண்ட் ஹாஃப்ல தேவன் சூப்பர் நேச்சுரல் காரியங்களை, இன்னும் சொல்ல போனா 6 மாதங்கள் நீங்க கேட்ட விஷயங்களை அடுத்த 6 மாதத்துல தேவன் நிறைவேற்றி முடிக்க வல்லவரா இருக்கிறார். அதற்கு நம்மளை எக்யூப் பண்றார். அதுக்கு அந்த அந்த புதிய ரசத்தை ஊற்றக்கூடிய புதிய பாத்திரமாய் தேவன் நம்மை வடிவமைக்க விரும்புகிறார். ஸோ அதனால அந்த 6 நாட்களை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் கலந்துக்கோங்க. அடுத்த 6 மாதம் வேற லெவலில் ஷிஃப்ட் உண்டாக போகுது. தேவன் இந்த வார்த்தையை எனக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தார். அது என்ன அப்படின்னு சொன்னால், இனி லெவல் சேஞ்ச் இல்லை, இனி ஷிஃப்ட் உண்டாகும். ஏமே ஹல்லேலூயா எல்லாரும் சொல்லுவோமா, இனி ஷிஃப்ட் உண்டாகும். இனி லெவல் சேஞ்ச் கிடையாது. கார்பரேட் கம்பெனி, இங்கே இருக்கிற உலகத்தில் இருக்கிற இந்த கார்பரேட் கம்பெனி தான் என்ன பண்ணுன்னா லெவல் சேஞ்ச் கொடுக்கும். பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், பேஸ்ட் ஆன் யுவர் பர்ஃபார்மன்ஸ், பேஸ்ட் ஆன் யுவர் சக்ஸஸ், இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அது ப்ரமோஷன் கொடுக்கும், லெவல் சேஞ்ச் கொடுக்கும். ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு தூக்கிட்டு போகும். ஆனால் தேவ ராஜ்யம் ப்ரொமோஷன் கொடுக்குறதும் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த ஊழியத்தோட இணைப்பில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஷிஃப்ட் உண்டாகும். ஏமே ஷிஃப்ட் உண்டாகும். ஆமாம், ஆடு மேய்க்கிறவன் அரசனானதும், எப்படி ஜெயிலில் இருந்தவன் ராஜ்யத்தில் போய் உட்கார்ந்ததும், நெருப்பில் போடப்பட்டவனும் சிங்கக்கபியில் போடப்பட்டவனும் எப்படி ஸ்தானங்களுக்கு அடுத்த காரியங்களில் உட்கார்ந்தாங்களோ அந்த மாதிரியான ஷிஃப்ட் உண்டாகும். நேற்று வரைக்கும் அடிமை, இன்றைக்கு அரசன். ஏமே நேற்று வரைக்கும் அடிமைத்தனத்தின் வாழ்வு, இன்றைக்கு பாலும் தேடும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தின் அதிபதிகள். ஏமே நேற்று வரைக்கும் சொல்லிக் கொள்றதுக்கு இடம் இல்லை, வாடகை வீடு கூட இடம் இல்லாம இருக்குது. ஆனா அடுத்த நாள் சொந்த வீட்டுக்கு சொந்தக்காரர்களா இருக்கிறாங்க பாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த சத்திய வேதத்துல இது சாத்தியம்னா என் வாழ்க்கையில இது நடக்கிறதும் சாத்தியம். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் 6 months உங்க வாழ்க்கையில இதுதான் நடக்க போகுது. ராடிக்கலான ஷிஃப்ட் உண்டாக போகுது. கர்த்தர் நிச்சயமாகவே தம்முடைய ஜனத்தை பார்த்தார், அவர்கள் பெருமூச்சை கேட்டார், அவர்களுக்கு அப்பத்தை அளித்தார் என்று புறஜாதியார் எல்லாம் சொல்லும்படியா அது நடக்க போகுது. ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி எப்படி புறஜாதி வீட்டுக்குள்ள வரும்பொழுது அரசனே பார்த்து 3 மாதங்கள் எப்படியா 3 மாதத்துல எவ்வளவு பெரிய தொழிலதிபரா எப்படா ஆனா அப்படின்னு சொல்லி கண்ணு வைக்கிறான் பாருங்க. ராஜா பார்த்து சொல்றான், டேய் உடன்படிக்கை பெட்டி ஓபேதேதோம் வீட்டில் இருக்குது, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார்னா எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தார் அப்படின்னு இருக்குது. அவன் பொண்டாட்டி பிள்ளையில ஆசீர்வதிச்சிருக்காரு. அது வரைக்கும் மலடியா இருந்த குடும்பங்கள் எல்லாம், அவன் சொந்தக்காரங்கள் எல்லாம் குழந்தை பிறக்குது. அது வரைக்கும் விவசாயமே இல்லாததெல்லாம் திடீர்னு விவசாயம் பெருகுது. அது வரைக்கும் இருந்த 1-2 ஆடு மாடுகள் எல்லாம் பார்த்தா திரளாய் பெருகுது. கர்த்தர் ஆசீர்வதித்தார் அப்படின்னு தாவீது சொல்றான். கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா என்னன்னு முழுமையா அனுபவிச்ச தாவீது வந்து சொல்றான் பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிச்சார் அவனை அப்படின்னு. அப்போ அவனுக்கு ஈக்குவலா வளர்ந்துட்டான் பாருங்க, ஒரு ராஜாக்கு ஈக்குவலா வளர்ந்துட்டான். ஹல்லேலூயா. திஸ் இஸ் கால்ட் ஷிஃப்ட். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த 6 மாதங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஷிஃப்ட் உண்டாக போகுது, தொடர்ந்து உண்டாக போகுது. நான் சொல்றது 6 மாசம் முடிவில் அல்ல, இன்னையிலிருந்தே உங்க வாழ்க்கையில அது ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னையிலிருந்தே ஒரு ராடிக்கலான ஷிஃப்ட் உங்க வாழ்க்கையில உண்டாக போகுது. I declare, I decree as a prophet of God in the name of Jesus, in the name of Jesus. Hereafter no level change, hereafter only shift. Amen. Hereafter only shift, only shift, only shift, only shift, only shift. Thank you Holy Spirit. இது உங்களையே மாத்திரும் பாருங்க, உங்க அடையாளத்தையே மாத்திரும், உங்க பர்சனாலிட்டியை மாத்திரும். லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவன் நான் பார்க்கும்போது எல்லாரும் பயந்தாங்க அப்படின்னு இருக்குது. அவன் தன்னைத்தானும் காயப்படுத்தி மற்றவர்களையும் காயப்படுத்தி இருக்கிறான். உடலை தன்னைத்தானே கீறி கொண்டு என்ன பண்றான், கல்லறைகளை குடியிருப்ப வச்சு அங்க வந்து உட்கார்ந்துருக்கிறான். சங்கிலியை வச்சு கட்டி போட்டாலும் அத்துட்டு
ஓடிடுறான். இப்படி ஊரே பார்த்து பயப்படுது, ஒரு ஏரியாவே அவனை பார்த்து பயப்படுது பாருங்க. அந்த மாதிரி அருவருப்பான ஒரு மனுஷனா, யாராலையும் கிட்டி சேர முடியாத ஒரு நபரா உட்கார்ந்துருக்கிறான் பாருங்க. இயேசு வந்து அவன்கிட்ட உள்ள லேகியோன் பிசாசை துரத்துறாரு. வெளியில போனதுக்கு அப்புறம் பார்த்தா அவன் தன்னைத்தான் மேலே கீறி கொண்ட காயம் ஒண்ணு கூட அவன் பக்கத்துல இல்லை, அவன் மேல இல்லை. அப்பவும் ஜனங்கள் பயப்படுதாங்க. ஏன் பயப்படுதாங்க? அவன் மேல இறங்கி இருக்கிற குளோரிய பார்த்து பயப்படுறாங்க. அவன் புது வஸ்திரம் தரித்தவனாய் அவர் பாதத்தண்டையில் உட்கார்ந்ததை பார்த்து ஜனங்கள் பயந்தார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. ஏமே ஹல்லேலூயா. ஆமா ஆமா, இப்பவும் ஜனங்கள் வந்து உங்களை பார்த்து ஒரு பயம் உண்டாகுது பாருங்க. எப்பா இந்த மாதிரி ஒரு லைஃப் நான் வாழ்ந்துடக்கூடாது அப்படின்னு மறுபடியும் பயப்பட போறாங்க. எப்படா இவன் இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் உண்டாக போகுது. இதுதான் ஷிஃப்ட். அதுக்கு முன்னாடி லேகியோன் இருக்கும்போது அவனுடைய பாடி, அவனுடைய கண்டிஷன்ஸ் எப்படி வந்து அருவருக்கத்தக்கதா இருந்ததோ, இயேசு பிசாசுகளை துரத்துனதுக்கு அப்புறம் அந்த பாடியே எப்படி மகிமையா மாறிச்சோ, பார்க்கறதற்கு லட்சணமாய், பார்ப்பதற்கு அழகாய் அவனுடைய சரீரம் எப்படி மாறினதோ, அவனுடைய உடுப்பு எப்படி மாறினதோ பாருங்க. அது வரைக்கும் இவன் ஊருக்குள்ள ஓடி போயிட்டான்னா எல்லாரும் வீட்டை அடைச்சிட்டு உட்கார்ந்துருப்பான். நான் உங்களுக்கு சொல்லட்டா, இவனை ஒருத்தனை போய் தேவன் தொட்டதுனால அந்த ஊழியமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். காற்ற கடலெல்லாம் அதட்டி புயலெல்லாம் தாண்டி இயேசு வராரு அந்த ஊருக்கு. வந்து ஊருக்கு எல்லாம் பிரசங்கம் பண்ணல, இவன் ஒருத்தனுக்குள்ள ஒரு பெரிய மகிமையை உள்ள வச்சுட்டு போனார் பாருங்க. அவன் போய் ஊரையே கூட்டிட்டு இயேசு முன்னாடி கூட்டு வந்துட்டான். ஹல்லேலூயா. இதுதான் ஷிஃப்ட் பாருங்க, இதுதான் ஷிஃப்ட். இந்த ஷிஃப்ட் தான் உங்க வாழ்க்கையில உண்டாக போகுது. இந்த ஷிஃப்ட் தான் உங்க வாழ்க்கையில உண்டாக போகுது. உங்களுக்குள்ள ஏற்படுகிற பர்சனாலிட்டி சேஞ்ச், உங்க சரீரத்துல, உங்களுடைய முகத்துல உண்டாகிற ஒரு பொலிவு, உங்க உடுப்புகள்ல உண்டாகிற ஒரு மகிமை, உங்க வஸ்திரங்கள்ல இறங்குகிற ஒரு மகிமை, உங்க வீட்டுல உண்டாகிற ஒரு மகிமை. ஹல்லேலூயா. பல பேர் அது உள்ள இழுத்து கூட்டு வரும். கிறிஸ்துவண்டை அது திருப்பும். அதுதான் ஷிஃப்ட். அதுதான் ஷிஃப்ட். இதுதான் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. ஆமென். How many of you with me? எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில ஒரு ஷிஃப்ட் உண்டாக போகுது. என் வாழ்க்கையில ஒரு ஷிஃப்ட் உண்டாக போகுது. அது வரைக்கும் ஊருக்குள்ள இவன் போனா, லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவன் ஊருக்குள்ள போனா எல்லாம் என்ன பண்ணுது, கிறுக்கன் வந்துட்டான், பைத்தியம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி கதவை இழுத்து மூடுது பாருங்க. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுது, போனை கட் பண்ணி விடுது. இதெல்லாம் சிலருக்கு ப்ரொஃபட்டிக்கலா நான் சொல்றேன். உங்க போன் வந்தா அட்டனே ஆக மாட்டேங்குது, ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. பயம், உங்கள் நிமித்தமாய் அவர்களுக்கு ஒரு பயம். ஆனால் மறுபடியும் ஒன்று நடக்க போகுது பாருங்க. மறுபடியும் ஒரு ஷிஃப்ட் ஒன்று உண்டாக போகுது. இவன் போய் நின்று இயேசுவை பற்றி அந்த ஊர்களுக்கு சொல்கிறான். இயேசு கூட ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டி சுவிசேஷம் சொன்னா சொல்லியிருக்க முடியாது. ஆனால் அந்த இடத்துல ஒரு ஷிஃப்ட் உண்டானதுனால இயேசுவுக்கு சுவிசேஷம் எளிதாக அந்த ஊருக்குள்ள போனுச்சு. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் உண்டாகிற ஒரு ஷிஃப்ட் இதுவரை கண்டிராத அளவுக்கு மோரபா சஞ்சலபா ரகமடரதலபா உங்க சொந்தங்களுக்கு மத்தியில ஒரு பெரிய எழுச்சியை உண்டு பண்ண போகுது. உங்க ஊரார் மத்தியில ஒரு பெரிய எழுச்சியை உண்டு பண்ண போகுது. உங்க தேசத்திற்குள்ள ஒரு பெரிய எழுச்சியை உண்டு பண்ண போகுது. ஆமென். உங்களுடைய கலைக்குள்ள ஒரு பெரிய எழுச்சியை உண்டு பண்ண போகுது. உங்கள் உடன் வேலையாட்கள், உடன் ஊழியர்களுக்குள்ள ஒரு பெரிய ஷிஃப்ட் அது உண்டு பண்ண போகுது. ஒரு மகிமையை அது உண்டு பண்ண போகுது. ஹல்லேலூயா. It will happen from today. இன்னிலிருந்தே உங்க வாழ்க்கையில் அது நடக்க போகுது. இன்னிலிருந்தே உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. தேங்க்யூ லார்ட். மத்தேயு 15வது அதிகாரம் 31வது வசனம் பாருங்க. ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தமடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எல்லாரும் சொல்லுவோமா? இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பாருங்க, மெடிக்கலி சாத்தியமான விஷயங்களை எல்லாம் தேவனுக்கு சாத்தியம். மெடிக்கலி சாத்தியமான விஷயங்கள்லாம் தேவனுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது பிசாசினால சொல்லப்பட்ட மிகப்பெரிய பொய். காய்ச்சலும் அவருக்கு ஒன்று தான், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட பிரச்சனையும் அவருக்கு ஒன்று தான். காய்ச்சலும் அவருக்கு ஒன்று தான், மருத்துவர்களால் முடியாது என்று தீர்க்கப்பட்ட வியாதியும் அவருக்கு ஒன்று தான். ஹல்லேலூயா. அவர் பார்வையில் ஸ்கின் ப்ராப்ளம், அவர் பார்வையில் காய்ச்சல், அவர் பார்வையில் மாமியாருக்கு ஜுரம், இதை மட்டும்தான் அவர் ஹீல் பண்ணுவார் அப்படி இல்லை பாருங்க. டெட் பாடியே ரைஸ் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால்
அந்த உடல் உறுப்புகள் கம்ப்ளீட்டாக எல்லாம் அழுகி நாற்றம் எடுத்து போனதை தொட்டு அவரால் சுகப்படுத்த முடியும் என்றால் எல்லாம் அவருக்கு சாத்தியமாக இருக்குது. அவருக்கு டெட் பாடி ரைசிங்கும் ஒன்று தான், வெட்டப்பட்ட காதை ஒட்ட வைக்கிறதும் ஒன்று தான், மாமியார் ஜுரமும் ஒன்று தான். அவருக்கு முன்னாடி எதுவுமே வகுத்து வைக்க முடியாது பாருங்க, கேட்டகரி பிடித்து வைக்க முடியாது. அவர் பார்வையில் இட்ஸ் எ டிசீஸ், அவ்வளோதான். இது ஒரு நோய். அவர் பார்வையில் நீங்கள் என்ன கொண்டு வந்து வச்சாலும் இது ஒரு நோய். வெரி சிம்பிளாக என்ன பண்ணுவார், அது உன்கிட்ட இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அது உன்கிட்ட இருக்கக்கூடாது. இல்லை சொல்லுங்க, என்கிட்ட சிறுசோ பெருசோ எந்த நோயும் இருக்கக்கூடாது, எந்த நோயும் இருக்கக்கூடாது, எந்த நோயும் இருக்கக்கூடாது. அதுக்கு தடை விதிக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படி அமலா சிஸ்டருக்கு தேவன் உண்மையா இருந்தாரோ, இன்றைக்கு எனக்கும் அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அவங்க சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும்னா என் சரீரத்திலையும் ஒரு மாற்றம் உண்டாகும். நாகமானுக்கு ஒரு மாற்றம் உண்டாகும் என்றால் என் சரீரத்திலையும் ஒரு மாற்றம் உண்டாகும். ஆபிரகாமுக்கு சாராளுக்கு ஒரு மாற்றம் உண்டாகும் என்றால் இன்றைக்கு என் சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். 12 வருட வேறுபாடுகளை சகித்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீக்கு ஒரு மாற்றம் உண்டாகும் என்றால் என் பாடியில் அது நடக்கும். எவருவின் மகளின் விஷயத்துல ஒரு சுகம் உண்டாகும் என்றால் என் பாடியில் இப்போ ஒரு சுகம் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அந்த வெள்ளிக்கிழமை மெசேஜ் நீங்கள் கேட்க தவறாதீங்க. திரும்பினாலும் போட்டு கேளுங்க. ஒரு தடவை கேட்டுட்டு எனக்கு சுகம் கிடைக்கல அப்படின்னு உட்காந்துடாதீங்க. அதில் பயங்கரமான தேவனுடைய வல்லமை அந்த வார்த்தையில் இருக்குது. திரும்ப கூட நீங்கள் ஒரு தடவை கேளுங்க, திரும்ப கூட ஒரு தடவை கேளுங்க. ஏசு பாருங்க, சகதியை எடுத்து ஒருத்தன் கண்ணில் பூசினார் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. அவர் செய்கிற எல்லாத்துக்கு பின்னாடியும் பயங்கரமான வேலைகள் இருக்குது. ஆக்சுவலி அந்த கண்ணு தெரியாத குருடன், பிறவி குருடன், அவன் என்னன்னா அவனுக்கு ஐ பாலே கிடையாதான். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க அவனுக்கு ஐ பாலே கிடையாதான். கண்ணை திறந்தா கண்ணு உள்ள எம்டியாக இருக்குது. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எச்சில் துப்பி சேறு உண்டாக்கி பாருங்க. அவர் சிருஷ்டிப்பின் தேவன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். சிருஷ்டிப்பின் தேவன் அப்படிங்கிறத அவர் திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆதியில் எப்படி மண்ணை எடுத்து சரீரமாய் மாற்றினாரோ அன்னைக்கு அதே வேலையை தான் அவர் செய்திருக்கிறார். நானும் பிதாவும் ஒன்று அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, சேரை எடுத்து ஐபால் கிரியேட் பண்ணி அவன் கண்களில் தூக்கி உள்ளே வைக்கிறார். ஆமென். வச்சு ஹீல் பண்ணுறாரு பாருங்க. இல்லாத உறுப்புகளை எப்படி அவர் தேவன் அன்றைக்கு சிருஷ்டித்தாரோ இன்றைக்கும் அதே தேவன் மாறாதவராக இருக்கிறார். உங்களுடைய இல்லாத உறுப்புகள் கூட உண்டா. ஆமென். இன்சுலின் சுரக்க வேண்டிய இடத்துல ஒழுங்கா சுரக்கும். Glory to be the living God. ஹார்ட் கரெக்டாக பம்ப் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. உங்க லோ பிபி, ஹை பிபி எல்லாம் கையை தட்டும் போதே சரியாகும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர். ஸோ அந்த செய்தியை நீங்க கேட்க தவறாதீங்க. இப்படியெல்லாம் ஹீலிங் நடக்கும்போது வேதம் சொல்லுது, குருடர் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், ஊமையர்கள் என்ன பண்றாங்க, பேசுகிறாங்க, சப்பானி நடக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நியாயப்படி பார்த்தா யெகோவா ரஃபாவை மகிமைப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி தான் இருந்திருக்கணும் இல்லையா. யெகோவா ரஃபாவை, சுகமளிக்கும் தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள் அப்படின்னு தான் இருக்கணும். ஆனால் வேதம் சொல்லுது இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த சுகத்துக்கான அச்சாரமா ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று கிரியேட் ஆயிருக்குது. சுகம் எப்பெல்லாம் உண்டாகுதோ அப்போல்லாம் இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டாயிருக்குது. இந்த எப்படி இந்த இஸ்ரவேலின் தேவன் என்று அவருக்கு பேர் வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தாலே ஏன் அதை மகிமைப்படுத்துறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும் பாருங்க. இந்த இஸ்ரவேல் அப்படிங்கிற பேர் முதல்ல எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா உங்க எல்லாருக்கும் தெரியும். யாக்கோபை தான் தேவன் என்ன பண்றாரு, இஸ்ரவேலாய் அவர் மாற்றுகிறார் பாருங்க. இந்த யாக்கோபுடைய லைஃப்பை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆசீர்வதிக்கப்பட்ட யாக்கோபு 2 டைப்ல 2 விதமான ஐடியாஸ்ல என்ன பண்றான், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க ட்ரை பண்றான், சுதந்திரிக்கிறான். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, ஏசா அவருடைய சகோதரனை கூட கொடுத்து என்ன பண்ணிடுறான், சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுறான் பாருங்க. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களை சுற்றி நடக்கிற எல்லா காரியத்தை காட்டிலும் ஆசீர்வாதம்
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஏசாக்கு பசி பெருசா இருந்தது, ஆசீர்வாதம் பெருசாவே இல்லை. ஆனா யாக்கோபு ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டான். அவனுக்கு பசி பெருசு இல்லை, ஆசீர்வாதம் இருந்தா இன்னைக்கு ஒரு நாள் பசியில இருந்துட்டு போயிடலாம். ஆனா ஆசீர்வாதம் இருந்ததுன்னா ஒரு நாளும் நம்மளுக்கு பசி உண்டாகாது. ஒரு நாளும் பசி உண்டாகாது. எல்லாம் சொல்லுங்க, ஒரு நாளும் பசி உண்டாகாது. ஆமா, ஒரு நாளும் சாப்பாட்டுக்காக ஏங்கி நிற்கிற ஒரு சூழல் வராது. ஒரு நாளும். ஆமா, என்ன சாப்பிட போறோம், ஐயையோ பைசாவை நிமிட்டிலாம் இன்னைக்கு பொன்னி அரிசி வாங்கவா, அல்லது இந்த மாசம் அரிசி ரேட்டை கம்மியாக வாங்கவா, இன்னைக்கு மட்டன் எடுக்கலாமா வேண்டாமா, இன்னைக்கு மீன் எடுக்கலாமா வேண்டாமாங்கிற கேள்வியே வராது. ஆசீர்வாதத்தினுடைய முக்கியத்துவம் அவ்வளோ பெருசாக இருக்குங்கிறது யாக்கோபுக்கு நல்லா தெரிஞ்சதுனால என்ன பண்ணுறான், யாக்கோபை சேஸ்திரபுத்திர பாகத்திற்காக, சேஸ்திரபுத்திர பாகம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, குடும்பத்தில் பிறக்கிற முதல் பிள்ளைக்கு மொத்த சொத்தில 2 பங்கு என்ன பண்ண வேண்டியிருக்குது, அதுதான் சேஸ்திரபுத்திர பாகம். மூத்த பிள்ளைக்கு தான் மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது அவனுக்கு 1 பங்கு ஜாஸ்தியாக அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனால் என்ன நடக்குது, பசியில் இருந்ததுனால என்ன பண்ணுறான், கூடுக்காக அந்த சேஸ்திரபுத்திர பாகத்தை தன் சொந்த தம்பிக்கு என்ன பண்ணிடுறான், விட்டு கொடுத்துட்றான். பாருங்க, இப்படி ஒரு மெத்தடில் என்ன பண்ணுறான், ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரிக்கிறான். சொத்துல 2 பங்கு, அதுபோக இவன் பங்கு, இதுவும் சேர்ந்து 3 பங்கா என்ன ஆகுது, இவனுக்கு வந்து அடையுது. பாருங்க, 2வது எப்படி பிளெஸ்ஸிங்கை வாங்கினான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தன்னுடைய தாயாரின் உதவியினால் என்ன பண்ணுறான், சாப்பாடை முன்னாடி வச்சு தகப்பன்ட்ட ஆசீர்வாதத்தை வாங்குறான். பாருங்க, இந்த 2 டைப்பில் ஆசீர்வதிக்கப்படுறான். இப்படி அவன் தலைக்கு மேலே ஒரு ஆசீர்வாதம் வருது. வந்தவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போகிறான். அங்கே சில காலங்கள் சில காரியங்களை அனுபவிக்கிறான், சில துன்பங்களை அனுபவிக்கிறான். திரும்பி கிளம்பி வரான். பாருங்க, கிளம்பி வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு பயம் அவனை சூழ்ந்து கொள்ளுது. ஒரு பயம் அவனை சூழ்ந்து கொள்ளுது. இந்த பயத்தின் மிகுதியினால வேதம் சொல்லுது, அவனுடைய எல்லா சொத்துக்களையும் 2 பரிவாரங்களாய் பிரித்து ஆற்ற கடந்து அந்த சைடு அனுப்பிச்சி விட்டான் அப்படின்னு சொல்லுது. 2 பரிவாரங்கள் அப்படின்னு சொல்லும் போது, பரிவாரம் அப்படின்னு சொன்னால் அரசரின் சொத்து. எல்லாரும் சொல்லுங்க, அரசரின் சொத்து, பரிவாரம். இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ் அகராதியில் இருக்குது, அரசனின் சொத்து அப்படின்றது. அரசனின் சொத்து சொல்லும் பொழுது உங்களுக்கு வாய் முணுமுணுக்குது, அல்லது இது சொல்றதுக்கு இதை போய் ஏன் சொல்லுவானே அப்படின்னு இருந்ததுன்னா, நீங்க இப்போ அதை மாத்திருங்க. வாயை திறந்து டிக்ளேர் பண்ணுங்க, 2 பரிவாரம். ஏமே ஹல்லேலூயா, 2 பரிவாரம். ஐயோ, 2 பரிவாரம், 2 அரசர்களின் சொத்து. ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை பார்த்துக்கோங்க, 2 அரசர்களுடைய சொத்து அவங்க கையில உண்டாயிருக்குது. 2 அரசர்களுடைய சொத்து. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேரு என் தேவன் என் ஆசீர்வாதத்திற்காக தான் சிலுவையில வெட்டி சிறந்தார்னு விசுவாசிக்கிறீங்க? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் தலைமையில வந்திருக்குதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? க்ளோரி. அப்படி என்று சொன்னால் நீங்கள் அரசர்களின் சொத்துக்களை உடையவர்களா இருப்பீர்கள். யாக்கோபை துரத்திட்டு வர லாபானுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஆஹா எவ்வளோ பெரிய அரசனாகி போய்கிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு. 2 பரிவாரங்கள். நான் சொல்றது சொத்துன்னா வெறும் ஆடு மட்டும் இல்லை பாருங்க, அவனுடைய போர் வீரர்கள், அவனுக்கான எஸ்கார்டு, அவனை பாதுகாத்து நிற்கிறவங்க, இதெல்லாம் சேர்ந்தது தான் பரிவாரம் இல்லையா? ஒரு அரசர் நகர்வலம் போறாரு, ஒரு அரசர் வெளியூருக்கு போறாரு அப்படின்னு சொன்னா, அவரோடு பயணிக்கிற அந்த படைகள், அவரோடு பயணிக்கிற அவருடைய உடைமைகள், அவரோடு பயணிக்கிற காரியங்கள், இதெல்லாம் சேர்ந்துதான் பரிவாரம். இதெல்லாம் சேர்ந்துதான் பரிவாரம். ஏதோ ஒரு ஆடு மாடு ஒட்டகத்தை மட்டும் இழுத்துட்டு போனாங்க, அது இல்லை.
திரளான வேலையாட்கள் அவங்க கூட வராங்க, திரளான படை வீரர்கள், இவனுடைய எஸ்கார்டு, இவனுடைய மனைவிக்கான எஸ்கார்டு, இவனுடைய பிள்ளைகளுக்கான எஸ்கார்டு எல்லாம் இவன் கூட போகுது. இவன் 2ஆ பிரித்து அனுப்புறான் அப்படின்னு சொன்னா, ஒரு டீம் சண்டை போடுற ரெண்டு பரிவாரங்களில் இருக்கிற வீரர்களும் சண்டை போடுறதுக்கு ரெடியான ஆட்கள். ஒன்று சோழி முடிஞ்சா கூட இன்னொன்று வச்சு நம்ம மேலே வந்துடலாங்கிற ஐடியாவில் தான் என்ன பண்ணுறான், 2ஆ தனியாக பிரித்து அனுப்புகிறான் பாருங்க. ஆனால் அந்த மாதிரி யுத்த வீரர்களையும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் சொத்துகளையும் தான் என்ன பண்ணுது, பரிவாரம் அப்படின்னு வேதம் சொல்லுது பாருங்க. ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 2 ஆசீர்வாதத்தை வாங்கினான் பாருங்களேன், சாப்பாடை கொடுத்து வாங்கினான் பாருங்களேன், இதோடைய பவர் எப்படி வேலை பார்க்குது. ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையோடு போய்கிட்டு இருந்தவன் என்ன பண்ணுறான், அரசர்களின் சொத்தோடு வெளியில் வரான். ஏமே இதுதான் ஷிஃப்ட்டு, இதுதான் ஷிஃப்ட்டு. எத்தனை பேருக்கு புரியுது? இதுதான் ஷிஃப்ட்டு. ஏமே நீங்கள் வெறும் மேஜையோடு இந்த நாளில் உட்காந்துருக்கலாம், வெறும் நோட்டும் கையுமா அந்த நாளில் உட்காந்துருக்கலாம், வெறும் கரண்டியும் கையுமா அந்த நாளில் உட்காந்துருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிவாரங்கள் உங்களுக்கு உண்டா? ஏமே பரிவாரங்கள் உங்களுக்கு உண்டா? பரிவாரங்கள் உங்களுக்கு உண்டாங்க பாருங்க. இப்போ என்ன நடக்குது? ஆதியாகமம் 32ஆவது அதிகாரம். ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் தலைவர் என்ன பண்ணுறாரு, மாட்டிக்கிட்டாரு. நீங்கள் ஆதியாகமம் 27 வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். 32ஆவது அதிகாரம் 22ஆவது வசனம் பாருங்க. ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் மட்டும் அவனுடைய போராடி. எல்லாரும் சொல்லுங்க, யாக்கோபு பிந்தி தனித்து இருந்தான். இதுதான் இன்னைக்கு தீமை, இதுதான் இன்னைக்கு தீம். யாக்கோபு பின்பு தனித்து இருந்தான். இது என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு சொன்னா, எந்த மனுஷனாலையும் உதவ முடியாத ஒரு தருணம். நீங்க தனியா விடப்பட்ட மாதிரி இருக்கிற சூழல், தனித்து இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் அப்படிங்கிறது என்ன, ஏன் தனியா நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, எந்த மனுஷனாலையும் உதவ முடியாது. இதுதான் சிச்சுவேஷன். இதுதான் சிச்சுவேஷன். ஒரு காரியத்தை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் ரொம்ப ஸ்லோவாக பேசி கொண்டு போய்கிட்டு இருக்கேன், சரியா? அதனால் என்னடா இது மெதுவாக பேசுகிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. சில காரியங்களை உங்களுக்குள்ளே பதிய வைக்கணுங்கிறதுக்காக நான் ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறேன். கொஞ்சம் டைம் எடுத்து இது இந்த ஒரு வார்த்தை தான் இதோட தீம். இவ்வளோ கதைகளையும் நான் சொல்ல போகிறது ஒரே ஒரு வார்த்தையில் தான் முடிய போகுது. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி ஃபார்ம் ஆகணும், உங்களுடைய சப்கான்சியஸ் ஓப்பன் ஆகணும். அப்போ இது போய் உள்ளே உட்காரணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஸ்லோவாக நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், சரியா? அதனால் ரொம்ப கவனமாக கேட்டுக்கிட்டே வாங்க. யாக்கோபு தனித்திருந்தான். ஏமே எல்லாரும் சொல்லுங்கள், யாக்கோபு தனித்திருந்தான். அப்போ ஒரு என்கவுண்டர் என்ன நடக்குது அவன் வாழ்க்கையில் நடக்குது பாருங்க. ஏன் பரிவாரங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு பயம், ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொன்று நல்லா கவனிங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், இவ்வளவு ஆசீர்வாதங்கள், இவ்வளவு பரிவாரங்கள், இவ்வளவு வெற்றிகள், இதெல்லாம் எப்போ நடந்தது அப்படிங்கிறத அவன் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான் பாரு. யாக்கோபு இவ்வளவு ஜெயம், இவ்வளவு வெற்றி, இவ்வளவு காரியங்கள், இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா, எப்போ எல்லாவற்றையும் விலக்கி தனியாக இருந்தானோ, சாப்பாடு போட்டு 2 ஆசீர்வாதத்தை தலைக்கு மேலே சுமந்தவன் இல்லையா? 2 சாப்பாடு போட்டு ஆசீர்வாதத்தை தலைக்கு மேலே சுமந்தவன். ஒரு தடவை பசியை யூஸ் பண்ணி ஆசீர்வாதத்தை வாங்கினவன், இன்னொரு தடவை தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு சாப்பாடை போட்டு என்ன பண்ணுறான், ஆசீர்வாதத்தை வாங்கினவன். அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாத டைமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவன் யோசிச்சு பார்க்குறான் பாருங்க.
என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்குறான். என்ன நடந்துச்சுன்னா, அப்பவும் அவன் தனித்து தான் இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பவும் அவன் தனியாக தான் இருந்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு பயத்தோட, எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறத அச்சத்தோட, சில ஆசீர்வாதங்களோட நீங்கள் இருந்தாலும் இந்த டைமில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நான் எல்லாவற்றையும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன் டாடி. ஆமென், ஆமென். நான் எல்லாவற்றையும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். உங்களுடைய வெற்றி தோல்வி, உங்களுடைய காயப்பட்ட நாட்கள் அல்லது நன்றாக இருந்த நாட்கள், உங்கள் ஆசீர்வாதங்கள், இது எல்லாவற்றையும் கொஞ்சம் ஓரமாக நீங்கள் வைங்க. ஆமென். எல்லாவற்றையும் கொஞ்சம் தள்ளி ஓரமாக வைங்க. எல்லாவற்றையும் கொஞ்சம் தள்ளி ஓரமாக நீங்கள் வைங்க. ஒரு நல்ல அறிவு அவனுக்கு உண்டாயிருந்தது. இவ்வளவு வெற்றிகளும் நான் தனிமையாக இருக்கும்போது என் வாழ்க்கையில் நடந்த என்கவுண்டர்னால நடந்த விஷயங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தனித்து விடப்பட்டீர்கள் என்றால், நீங்கள் தனியாய் போக வேண்டிய ஒரு சூழல் வந்தது, பயத்தின் நிமித்தமாய் கதவை பூட்டிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ள அமர வேண்டியது இருந்தது அப்படின்னு சொன்னால், அந்த தருணம் நீங்கள் டிவைன் என்கவுண்டரை உங்கள் வாழ்க்கையில அனுபவிக்க போகிற நேரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அழுது புலம்ப வேண்டிய தருணம் அல்ல, டிவைன் என்கவுண்டர் உங்க வாழ்க்கையில சம்பவிக்கக்கூடிய ஒரு நேரமா அது இருக்க போகுது. இந்த அறிவு அவனுக்கு உண்டானது பாருங்க. இந்த பரிவாரங்கள் எல்லாம் எப்படி என் வாழ்க்கையில உண்டானுச்சு? நான் தனியா இருக்கும்போது, என் ஆசீர்வாதம் அப்படிங்கிற கிரீடத்தை நான் தூக்கி வச்சுட்டு இருக்கும்போது அல்ல, என் வயது அப்படிங்கிற கிரீடத்தை, என் அனுபவம், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நான் யார், நான் எப்படிப்பட்டவன், நான் அப்பவே அப்படி, ஆனால் இப்பவே இப்படிப்பட்ட எல்லா காரியமும், இப்படிப்பட்ட எல்லா காரியமும் இவ்வளவும் இருந்தும் பயம் இருக்குது பாருங்களேன். நான் சொல்றது ஒரு சிலருக்கு அப்படியே தீர்க்க தரிசனமா இருக்குது. ஐ ஃபீல் இட். ஒரு சிலருக்கு அப்படியே தீர்க்க தரிசனமா இருக்குது. ஆமா பிரதர், நீங்க சொல்றது கரெக்ட் தான். சம்திங் ஏதோ கண்ணு முன்னாடி நான் இந்த வார்த்தையெல்லாம் பேசி அனுபவிச்சு ஒரு லோவர் பொசிஷன்ல இருந்து ஒரு அளவுக்கான காரியத்திற்குள்ள வந்துட்டேன். ஆனா கூட ஒரு பயம், ஆனா கூட அப்படியே தனியா போய் உட்காரணும் போல இருக்குது, ஆனா கூட யாரையுமே பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி ஆகுது, ஆனா கூட நான் போய் கதவை லாக் பண்ணணும் போல இருக்குன்னா, இட்ஸ் எ இன்விடேஷன். உங்க இருதயம் உங்களை அறியாமலே உங்க பிதாக்கு இன்விடேஷனை கொடுக்குது. ரியாபா ஷன்சலாபா ரகமாடா ரதலாபா ஷியாபாடா ரதலாபோ, அது உங்களுக்கான என்கவுண்டர் நேரமா இருக்குது. அது உங்களுடைய சந்திப்பின் நேரமா இருக்குது. உங்க ஆசீர்வாதத்தை சஸ்டெயின் பண்ணக்கூடிய அல்லது சொன்னா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு வல்லமையை நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்குது. ஏமே, உங்க ஆசீர்வாதத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நான் சொல்றேன் பாருங்க, யாக்கோபினுடைய நல்ல அறிவு இன்றைக்கு உங்களுக்கு வேலை செய்யட்டும். அது என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் ஒதுக்கி வச்சு, எல்லாவற்றையும் தூர வச்சு, இட்ஸ் a helpless time, இட்ஸ் alone time, having nothing, இப்படி என்ன மாதிரியான சூழலா இருந்தாலும் பரவாயில்ல. everything will be started from nothing. Everything will be started from helpless position. Everything will be started from alone time. இது யாக்கோபுக்கு நல்ல புரியுது பாருங்க. எல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஒரு மனுஷனாலையும் உதவ முடியாத தருணத்துல தான் இது ஆரம்பிச்சது. என் கையில ஒண்ணு இல்லாத நேரத்துல தான் இது ஆரம்பிச்சது. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ யார் இருக்கா? இப்போ நானும் என் தேவனும் மட்டும் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நான் சொல்றது எல்லாருக்கும் விளங்குமான்னு எனக்கு தெரியல, ஆனா இது போய் சேர வேண்டியவங்களுக்கு சேரும். ஐ பிலீவ் இட். இன்றைக்கு இந்த சிச்சுவேஷன்ல தான் நான் இருக்கிறேன். தனித்து விடப்பட்ட மாதிரி தான் இருக்குது, ஹெல்ப்லெஸ்ஸா இருக்குது, என்கிட்ட நத்திங், ஐ ஹாவ் நத்திங் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா, உங்களுடைய நியூ ஹிஸ்டரி உங்க வாழ்க்கையில ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஏமே, உங்களுடைய புது வரலாறு உங்க வாழ்க்கையில உண்டாக போகுது. உங்க நெக்ஸ்ட் மூவ் இந்த நாள்ல உண்டாக போகுது. ஆலாபா ஷான்சாலாபா, அடுத்த ஜனனம் உங்க வாழ்க்கையில உண்டாக போகுது. அடுத்த ஷிஃப்ட், அடுத்த வரலாறு உங்க வாழ்க்கையை குறித்த இரண்டாம் பாகம் உங்க வாழ்க்கையில உண்டாக போகுது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எல்லாரும் சொல்லுங்க, 2ஆம் பாகம் உண்டாக போகுது. அடுத்த வரலாற்று பதிவு உண்டாக போகுது. இது நல்லா தெரிஞ்சதுனால தான் எல்லாவற்றையும் ஒதுக்கி தூர வைக்கிறான் பாருங்க. எல்லாவற்றையும் தள்ளி வைக்கிறான், எல்லாவற்றையும் தூரப்படுத்துறான். எப்படி இது ஆரம்பிச்சது? நானும் என் தேவனும் மட்டும் தனியாக இருக்கும்போது தான் இது ஆரம்பிச்சது. நீங்கள் பாருங்கள், ஒரு நல்ல செய்தியை கேட்க போகிறீங்க, சண்டே சர்வீஸ் போகிறீங்க, ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இதுவரைக்கும் நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள், இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த சில வார்த்தைகள், இது எல்லாவற்றையும் தூக்கி தூரமாக ஓரமாக வச்சுட்டு நீங்கள் அதை போய் உட்கார்ந்து கேட்க முடியாது. உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சங்கீதம் 23 அப்படின்னு சொல்லும் பொழுது தெரிஞ்சது தானே அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் ஆசீர்வாதத்தையும் சேர்த்து உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது பழைய ஆசீர்வாதத்தை தான் உங்களை அனுபவிக்க வழிவிடுமே தவிர உங்களுடைய புதிய ஆசீர்வாதத்திற்குள்ள அது போக உங்களுக்கு வழிவிடாது. இல்லை டேடி, எனக்கு சங்கீதம் 23 தெரியாது அப்படின்ட்டு தான் உள்ளே போகணும். புரியுதா நான் சொல்கிறது? எத்தனை பேருக்கு விளங்குது? ஏமே நீங்கள் ரெகுலராக வாசித்த பகுதியாக இருந்தாலும் பரவாயில்ல, வேதத்தை நீங்கள் திறக்கும் பொழுது ரெகுலராக பார்க்குற ஒரு விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இப்போ தான் அது நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு 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 மனநிலையோடு நீங்கள் அதை பார்க்கணும். இப்போ தான் நான் பார்க்க போகிறேன், எனக்கு சங்கீதம் ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு தான் பைபிளே திறக்கணும் பாருங்க. யாக்கோபு கதை தானே அப்படின்னு பார்க்கக்கூடாது. இல்லை டேடி, இன்னைக்கு நீங்களும் நானும் மட்டும் இருக்கிறோம். இதே யாக்கோபு கதையிலிருந்து புதுசாக எனக்கு ஏதோ சொல்ல போகிறீங்க, இதில் நான் புதுசாக ஏதோ அனுபவிக்க போகிறேன், இப்படி தான் நீங்கள் போய் உட்காரணும் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. தேவனோடு நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் நிர்வாணியாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். சீரோவா அவர்கிட்ட வரணும்னு அவர் விரும்புகிறார். சீரோங்கும் போது நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரே, நான் புழு, நான் பூச்சி, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் அப்படி இல்லை. லார்ட், என்னை நான் எம்டி ஆக்குறேன், நீங்கள் ஏதோ ஒன்று புதுசாக என் வாழ்க்கையில் ஊற்றும்படியாக என்னுடைய சமூகத்தில் நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு தான் உள்ளே போகணும். பழைய வெளிப்பாடு சந்தோஷம், நான் நீதிமான்ங்கிற வெளிப்பாடு இருக்குது, அதிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அதிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை என் வாழ்க்கையில் நீங்கள் புதுசாக நீங்கள் செய்ய போகிறீங்க, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான ஒரு காரியத்தில் செய்ய போகிறீங்க. இது யாக்கோபுக்கு நல்ல விளங்கிருச்சு பாருங்க. இவ்வளவு ஆசீர்வாதங்களும் எங்கே ஸ்டார்ட் ஆனிச்சு? நானும் என் தேவனும் தனித்து இருக்கும் போது ஸ்டார்ட் ஆனிச்சு. உங்களுடைய ஹெல்ப்லெஸ்ஸான டைமில் நீங்கள் இந்த முடிவு எடுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது. நிறைய பேரை நான் ஃபீல் பண்ணுறேன், உங்களுடைய ஹெல்ப்லெஸ் டைமில் நீங்கள் இருக்கிறீங்க. மனிதர்களால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழலில் நீங்கள் இருக்கிறீங்க. நத்திங் அப்படிங்கிற பொசிஷன், ஐ ஹவ் நத்திங் அப்படிங்கிற பொசிஷனில் நீங்கள் வந்து இருக்கிறீங்க. இதுதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் விவசாயம் செய்யக்கூடிய முழுமையான ஒரு தருணமாக இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் 100% வேலை செய்யக்கூடிய சரியான தருணமாக இருக்குது. எம்டி ஆக்கி வந்து நிற்கிறான் பாருங்க, எம்டி ஆக்கி வந்து நிற்கிறான். ஹேவ் நத்திங், எல்லாத்தையும் அனுப்பிட்டேன், எல்லாத்தையும் தூர விலக்கி வச்சுட்டேன். பின்பு யாக்கோபு தனித்திருந்து அந்த இடத்துல படுக்கிறான் பாருங்க. இப்போ என்ன நடக்குது? அங்கே ஒரு என்கவுண்டர் நடக்குது. தேவதூதனானவர் வருகிறார். தெரியும், தேவதூதனானவர்னு சொன்னால் இயேசு அங்கே வரார். மனுஷனோடும் தேவனோடும் நீ போராடி மேற்கொண்டாயே அப்படிங்கிறார். மனுஷனும் தேவனும், இது யாரு? இயேசு கிறிஸ்து பாருங்க. மனுஷனும் தேவனும், இது யாரு? இயேசு. இயேசுவோட அவனுக்கு ஒரு என்கவுண்டர் நடக்கு. அப்போ 28வது வசனம் பாருங்க. 32, 27, 27 பாருங்க. அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். பேர் தெரியாதா என்ன? என்கவுண்டர் பண்றவருக்கு பேர் தெரியாதா என்ன? யாக்கோபு. யாக்கோபு அப்படிங்கும்போது நெடுங்காலமாய் சில காரியங்கள் நம்மகிட்ட பரவிக்கிட்டு இருந்திருக்கு, சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னு சொன்னால், யாக்கோபு என்றால் ஏமாற்றுகிறவன், யாக்கோபு என்றால் திருடன், யாக்கோபு என்றால் எத்தன் அப்படிங்கிற அர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மூணுமே கிடையாது. யாக்கோபுனா காலை வாரி விடுறவனும் கிடையாது, யாக்கோபுன்னு சொன்னால் எத்தனும் கிடையாது. இதை பாட்டாக எழுதின
ஜான் ஜபராஜ் அண்ணனே இதை ஒத்துக்கிட்டாரு. அவன் பேரு எத்தன் கிடையாது, காலை பிடிக்கிறவன் அப்படிங்கிறது தான் மீனிங். தன்னுடைய காரியங்களுக்காக மற்றவங்க காலை பிடிச்சி வாழ்வேன் அப்படிங்கிறதான் அவனுடைய பேர். அவன் பேர் எத்தனும் அல்ல, திருடனும் அல்ல, ஏமாத்துக்காரன் அப்படிங்கிறதும் அல்ல, காலை பிடிச்சி வாழ்கிறவன். ஏசா சொன்னானா பிரதர், அவன் பேர் உண்மைதானே, அவன் சொன்னபடியே அவன் யாக்கோபா இருந்தானே அப்படின்னு சொல்லியிருக்கிறானே. ஆமாம், காலை பிடிச்சி வாழ்றதுக்கான வழியை தேட்டானா, அவன் காலை பிடிச்சிட்டானா, அவன் அம்மா காலை பிடிச்சிட்டானா, அவன் அப்பன் காலை பிடிச்சிட்டானா அப்படிங்கிறதான் அவன் சொல்கிறானே தவிர யாக்கோபு என்றால் எத்தனோ திருடனோ அல்ல. அந்த பெயர் யாக்கோபு என்றால் காலை பிடித்து வாழுகிறவன். இப்போ கேட்குறாரு, உன் பேர் என்ன, நீ உன்னைய பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரிதா, பேர் என்ன அப்படின்னு கேட்டால் வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி நம்ம அர்த்தம் இல்லாத நிறைய பேரை வச்சதுனால நம்ம என்ன பண்ணுறோம், என் பேர் ஜவஹர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் ஜவஹர்னு பேர் வந்துச்சு, ஏன்னா நவம்பர் 14 நான் பிறந்தேன், அன்றைக்கி ஜவஹர்லால் நேருடைய பர்த்டே அப்படிங்கிறதுனால எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க, தலைவரோட பேரை இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால ஜவஹர்னு பேர் வச்சுட்டாங்க. நிச்சயமாக தலைவர் தான். ஆமென், அல்லேலூயா. சிலருக்கு வந்து அப்படி இல்லை, என் தாத்தா பேர், அம்மா பேர், அப்பா பேர், முதல் எழுத்து பின்னாடி எழுத்து எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பேரை வச்சிடுறாங்க. ஒருத்தட்ட போய் ஐடியா கேட்டாங்க, என் பிள்ளைக்கு வந்து பேர் வைக்கணும், என்ன பேர் வைக்கலாம். எங்கள் அப்பா, உங்கள் அப்பா பேரையும் அவள் அப்பா பேரையும் சேர்த்து வச்சிரு அப்படின்னு. நல்ல ஐடியாவாக இருக்கு. உங்கள் அப்பா பேர் என்ன, எங்கள் அப்பா பேர் சதா, அவங்க அப்பா பேர் என்ன, சிவம் அப்படின்னா. சரிப்பா, சதா சிவமூர்த்தின்னு வச்சிரு அப்படின்னா. சதா எங்கள் அப்பா பேர், சிவங்கிறது அவள் அப்பா பேர், அது என்ன சதா சிவமூர்த்தி. ஐடியா கொடுத்தோம்னா எங்கள் அப்பா பேரையும் சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னா. அந்த மாதிரி பேர் வந்து நிறைய பேருக்கு என்ன ஆயிருது, ஏதாவது ஒரு பேரை வைப்போமே அப்படிங்கிறது, ஸ்டைலிஷாக வைப்போமே. 2000க்கு மேலே பார்த்தா எல்லா பொம்பளை பிள்ளைகளுக்கும் பேர் இஷ்ஷின்னு இடையில வருது. ஆமாம், இஸ்கி என்றால் கேட்கிறது. ஆமாம், எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இஷ்ஷுன்னு பேர் வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சம்பந்தமே இல்லாமல் இஷ்யூ உள்ளே இருக்கு. அந்த வடமொழி சொல்லி ஏன் உள்ளே வந்ததுன்னு எனக்கு தெரியல, என் பிள்ளைக்கே அப்படி உள்ளே வந்துருக்கு. ஷிகா, ஷி இதெல்லாம் வந்து ஏதோ ஸ்டைலாக இருக்கும்னு நினச்சி வச்சுட்டோம் பாருங்க. சீரியஸ்லி நான் சொல்கிறேன், நீங்கள் 2000க்கு மேலே இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய பேரெல்லாம் எடுத்து பாருங்கள், இஷ்ஷுங்கிற பேர் உடல் வந்துருக்குது. மெய்யாகவே நீர் ஒரு தீர்க்கதரிசி நாயா அப்படிங்களா. ஸோ பேர் கேட்குறாரு பாருங்க, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் நீ யாருன்னு உன்னைய பற்றி நீ யோசிக்கிற அப்படின்னு அர்த்தம். நீ யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. சொல்கிறேன் யாக்கோப். சொல்கிறாரு இல்லை. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். ஏமே, ஒரே வார்த்தையில் பாஸ்ட முழுக்க சோழிய முடிகிறார். ஏமே, ஹல்லேலூயா. ஒரு தூதன் இறங்கும் போது பாஸ்ட் எல்லாம் சாகும். பாஸ்ட் எல்லாம் சாகும். இந்த நிமிஷத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய பாஸ்ட் எல்லாம் ஒன்று போல சாக போகுது. ஹல்லேலூயா. உங்கள் பழைய அடையாளங்கள் எல்லாம் ஒன்று போல சாக போகுது. இனி நீ யாக்கோபு எண்ணப்படாமல், இனி நீ நோயாளி எண்ணப்படாமல், இனி நீ வாரண்ட வராமல் ஹாஸ்பிட்டலில் செக்கப்புக்கு போறவன் என்று எண்ணப்படாமல், இனி நீ பணக்குறைவுள்ளவன் என்று எண்ணப்படாமல், இனி நீ கடனாளி என்று எண்ணப்படாமல், நீ ஆரம்பித்த காரியத்தை முடிக்காதவன் என்று எண்ணப்படாமல், நீ நோக்கம் இல்லாதவன் என்று எண்ணப்படாமல், நீ தரிசனத்தை விட்டு தொலைந்தவன் என்று எண்ணப்படாமல், நீ பாவி என்று எண்ணப்படாமல், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நீ பிரச்சனைக்குரிய குடும்பத்தில் உள்ளவன் என்று எண்ணப்படாமல், இனி உன் பெயர் இஸ்ரவேல் எனப்படும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரே என்கவுண்டர் பழசு எல்லாவற்றையும் சோழிய முடிக்குது. நான் இன்னைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இப்போ இந்த டிவைன் என்கவுண்டர் உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குது. நான் வாட்ஸ்அப்ல பண்ணும்பொழுது சும்மா ஏதோ போடலை, உங்களுடைய பாஸ்ட் எல்லாம் டெலீட் ஆக போகுது.
அப்படின்னு சும்மா போடலை, அது தீர்க்க தரிசனத்தின் வார்த்தையா நான் உங்களுக்கு போட்டேன். உங்க பாஸ்ட் எல்லாம் டெலீட் ஆக போகுது. இன்னைக்கு தனித்து போய் நிற்கிறீங்கன்னா இன்னைக்கு நீங்களும் தேவனும் மட்டும் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நான் சொல்றேன், ஹல்லேலூயா, இன்றையிலிருந்து உங்களுக்கு ஒரு புது பெயர் உண்டாக போகுது. ஹல்லேலூயா. மோரபா ஷன், இனி நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி உன் பெயர் யாக்கோபு அல்ல, ஹாரபா ஷன்சலபா ரகமடரதலபா எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். இல்லை சொல்லுங்க, இஸ்ரவேல் எனப்படும். ஒரு தூதன் உள்ள வரான் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாகி வெளியில வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா, அவர்களை முன்னால போய்கிட்டு இருந்த தூதன் என்ன பண்றான், இப்போ மிடிலுக்கு வரான், அவங்க பின்னாடி வரான். பின்னாடி வரும்பொழுது என்ன ஆகுது, பின்னாடி பார்வோனுடைய சேனை அவனை தொடர்ந்துட்டு வருது. ஒரு பார்வோனுடைய சேனை அவனை தொடர்ந்துட்டு வருது. முன்னாடி போயிட்டு இருந்த தூதன் அப்படியே விலகி என்ன பண்றான், பின்னாடி வந்து நிற்கிறான். தட் மீன்ஸ் உங்க பாஸ்டுக்கும் உங்க ஃபியூச்சருக்கும் இடையில இன்னைக்கு ஒரு பெரிய டிவைடரை தேவன் உண்டு பண்ண போறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய பேரிகார்டு இன்னைக்கு செட் ஆக போகுது. ஒரு தூதன் இறங்கி உங்க பழைய லைஃபுக்கும் உங்க புதிய வாழ்க்கைக்கும், இது நான் சொல்றது, நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி, நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னாடி, நீங்க ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு முன்னாடி, நீங்க ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பின்னாடி இல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த டிவைடர் இறங்க போகுது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பழைய தோல்வியான காரியங்களில் இருந்தும் உங்களுடைய நீங்க எதெல்லாம் புதுசா துவங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, நீங்க எப்போ தனித்து விடப்பட்ட மாதிரி இருக்கிறீங்களோ, நீங்க எப்போ ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறீங்களோ, நீங்க எப்போ ஹோப்லெஸ்ஸா இருக்கிறீங்களோ, இந்த நல்ல அறிவு உங்க வாழ்க்கையில செயல்படட்டும். நானும் என் தேவனும் மட்டும். ஹல்லேலூயா. சொல்லும் போதே ஒரு ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி உங்களுக்குள்ள இறங்கட்டும். சொல்லும் போது நானும் என் தேவனும் மட்டும். எனக்கு தேவன் கொடுத்த நல்ல காரியங்கள்லாம் என்னை சுத்தி இருக்குது. ஆனா கூட ஏதோ தனித்து விடப்பட்ட சூழ்நிலை, ஆனா கூட எனக்கு ஏதோ அடுத்த காரியத்தை குறித்து தான் ஒரு பயம் இருக்குது. முன்னாடியும் நெருக்குது, பின்னாடியும் நெருக்குது, எல்லாம் இருக்குதுங்க. ஐ ஃபீல் சம்திங். உங்க கையில காசு வந்தா கூட உங்களால சந்தோஷமா இருக்க முடியல. உங்க கையில காசு வந்தா கூட உங்களால சந்தோஷமா இருக்க முடியல. ஏன்னா பிளான் பார்த்தா பெருசா இருக்கு, அல்லது கரெக்டா இருக்குது. வந்த காசுக்கும் நடக்கக்கூடிய காரியங்களுக்கும் கரெக்டா இருக்குது. நான் என்ன செய்வேன் அப்படின்னு அந்த காசு கையில வரும்போது கூட உங்களால என்ஜாய் பண்ண முடியல. இன்றைக்கு ஒரு தூதன் உங்க வாழ்க்கையில இறங்குறான். ஏமே மோரபா ஷன்சலா பாடாராதி. இது ஒவ்வொரு நாளும் நடக்க போகுதுங்க. நான் சொல்றது இன்னைக்கு நடந்து முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப இதா இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்லல. இனி ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில தூதன் இறங்க போறான். உங்க பழைய லைஃப் ஃபுல்லா கேன்சல் ஆகிட்டே இருக்க போகுது. உங்களுக்கு தெரியுதா, நாளைக்கு விடிஞ்சதுன்னா இன்னைக்கு பழசு. இன்னும் சொல்ல போனா, நான் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்களா, 5:59 பழசு தான். 5:59 பழசு. ஹல்லேலூயா. அந்த பழசுக்கும் புதுசுக்கும் ஒரு டிவைடரை செட் பண்ணிக்கிட்டே வர போறான். ஹல்லேலூயா. நானும் என் தேவனும் மட்டும். எல்லாம் சொல்லுங்க, நானும் என் தேவனும் மட்டும். உங்களுக்கு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் இருக்கலாம், நல்ல ஒரு இன்கம் வரலாம், ஆனால் நீங்கள் அதை என்ஜாய் பண்ண முடியாதபடிக்கு ஒரு தடை இருக்குது பாருங்க. இன்றைக்கு அது பிரேக் ஆகுது. இதை நீங்கள் பார்த்து, நல்ல பிள்ளை இருக்கலாம், ஆனால் உங்கள் பிள்ளையோட நடக்கிற இன்ட்ராக்ஷனும் கான்வர்சேஷனும் கடினமாகவே இருந்துட்டு இருக்குது, கல்லுமா இருக்குது, முள்ளுமா இருக்குது, நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், எல்லாம் தூரம் வைங்க. பிள்ளை நல்ல ஆசீர்வாதம் தான், ஆனால் கூட அதில் இணங்கி போக முடியல. அதில் இணங்கி சில காரியங்களை செய்ய, மனைவி ஆசீர்வாதம் தான், கணவன் ஆசீர்வாதம் தான், ஆனால் கூட இணங்கி போக முடியல, இணங்கி சில காரியங்களை செய்ய முடியல, ஆனாலும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா இதுதான் என்கவுண்டர் நடக்கக்கூடிய நேரம். இதுதான் நீங்கள் தூதன்களின் உதவிகளை நீங்கள் அடைய வேண்டிய நேரம். உங்கள் பாஸ்ட். ஹல்லேலூயா. ஸ்ட்ராங்காக ஒரு காரியத்தை சொல்கிறேன், இனி உங்க மனைவியோ இனி உங்கள் கணவனோ உங்களை இதுவரைக்கும் பார்த்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. 2 பேருக்குள்ளேயும் ஒரு பெரிய சேஞ்ச் உண்டாக போகுது. உங்கள் மனைவி உங்களுக்கு புதுசா இருக்க போகுது, உங்கள் கணவன் உங்களுக்கு புதுசா இருக்க போகுது, உங்க பிள்ளைகள் உங்களுக்கு புதுசா இருக்க போகுது. ஹாரபா ஷன்சலா பாடாராதி. உங்க வேலை உங்களுக்கு புதுசா இருக்க போகுது, உங்க பிசினஸ் உங்களுக்கு புதுசா இருக்க போகுது. நல்ல பிசினஸ் கொடுத்தாருங்க, சந்தோஷம். ஆனாலும் தனியா இருக்கிற மாதிரி இருக்குது. ஒதுக்கி வச்சுட்டு நீங்களும் தேவனும். ஏமே ஹல்லேலூயா. எப்படி இது ஆரம்பிச்சுது, எப்படி இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு, எப்படி உங்களுக்கு திருமணம் நடந்துச்சு, எப்படி உங்களுக்கு பிள்ளைகள் வந்துச்சு,
எப்படி நீங்கள் நல்ல காரியங்களை ரிசீவ் பண்ணீங்க? தனித்து இருக்கும் பொழுது அன்னைக்கு தேவன் ஏதோ சொன்ன ஒரு நல் வார்த்தை, அன்னைக்கு தேவன் உங்களோட உச்சரித்த வார்த்தைகள், உங்களோட பேசின நல்ல காரியங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்குது. மீண்டும் தனித்து விடப்பட்டீங்கன்னா மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் புதிய ஹிஸ்டரி தொடங்க போகுது, புதிய அத்தியாயம் உங்கள் வாழ்க்கையில் துவங்க போகுது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது எப்போ பார்த்தாலும் ஆடு மேய்க்கிறவனாவே வந்து நிற்கான் ஆண்டவர் முன்னாடி. உங்களுக்கு புரியுதா? அவன் ராஜா, பரிவாரங்கள் உடையவன், சேனைகள் உடையவன். ஆனா தேவன் கிட்ட வரும்பொழுது இன்னும் நீசனாவேன் அப்படின்ட்டு தான் வாரான். இல்லப்பா, நான் இதை கொண்டு நிரப்பிட்டு நான் அவர்கிட்ட வந்தேன்னா அவர் என்னை நிரப்புறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவருக்கு முன்மாதிரி எப்பொழுதுமே நான் ஆடு மேய்க்கிறவன் தான். அவருக்கு முன்பதா நான் எப்பவுமே ஜீரோல தான் வந்து நிக்க விரும்புறேன். ஏன்னா அவர் இன்னைக்கு புதுசா என்னமோ ஒண்ணு செய்ய போறாருங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில புதுசா ஏதோ செய்ய போறாரு. ஹல்லேலூயா. எப்பெல்லாம் எம்டியா நீங்க ஃபீல் பண்றீங்களோ, எம்டியா தேவனிடத்துல வந்து உங்களை நீங்க காட்டுறீங்களோ, அப்பெல்லாம் ஃபில் பண்ணப்படுவீங்க. பேதுரு எம்டியா வந்து காமிக்கிறான் பாருங்க. மறுபடியும் முதலாவது அவனுக்கு தேவன் நடந்த என்கவுண்டர் ஒரு பக்கம் இருக்கட்டும், ரெண்டாவது தேவன் அவனை சந்திக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு அவனை சந்திக்கிறாரு. எம்டி போட்டுல தான் சந்திக்கிறார். நிர்வாணியா இருக்கும் பொழுது சந்திக்கிறார். நிர்வாணியா இருக்கும் பொழுது சந்திக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. மோரபா சஞ்சலபா ரகமடரதலபா மோரபா சத்தகம் படரதலபா சஞ்சலபடரதி. 20 வருஷம் கழிச்சு தேவன் என்ன பண்றாரு? 20 வருஷம் கழிச்சு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. யாக்கோபிட்ட வந்து 20 இயர்ஸ் கழிச்சு வந்து உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல நடந்த என்கவுண்டருக்கும் ரெண்டாவது நடந்த என்கவுண்டருக்கும் இடையில 20 வருஷம். தெரியும், 7 வருஷம் லேயாளுக்காகவும் 7 வருஷம் ராகேலுக்காகவும் 6 வருஷம் எக்ஸ்ட்ராவாகவும் என்ன பண்ணியிருக்கிறான், வேலை பார்த்துருக்கிறான் பாருங்க லாபான்ட்ட. 20 வருஷம் கழிச்சு ஒரு என்கவுண்டர் நடக்குது. அப்போ ஒரு முடிவு உண்டாது. என்ன முடிவு? அவன் பாஸ்ட்டுக்கும் அவனுடைய ஃபியூச்சருக்கும் இடையில ஒரு தேவதூதன் வந்து நிற்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. உங்க பழைய தோல்விக்கும் உங்க பழைய காரியங்களுக்கும் பழைய சக்சஸ்ஃபுல்லா போகாத நாட்களுக்கும் இனி துவங்கும் நாட்களுக்கும் இடையில ஒரு தூதனை நான் அப்பாயிண்ட் பண்றேன், கர்த்தருடைய தீர்க்கதரிசியா. ஹல்லேலூயா. ரிசீவ் பண்ணிக்கோங்க இயேசுவின் நாமத்தினால. Thank you Lord Father. ஹல்லேலூயா. மோரபா சத்தகம் படரதலபா. யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையில ஒரு தூதன். ஹல்லேலூயா. மோரபா சந்தலபா ரகமடரதலபா. யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையில ஒரு தூதன். யாக்கோபுங்கிறது என்ன? பழைய தோல்வி. இஸ்ரவேல் என்பது என்ன? ஒரு புதிய பிளாட்ஃபார்ம் உண்டாக போகுது. இந்த புதிய பிளாட்ஃபார்ம் அவருக்கே ஒரு பேரை உண்டு பண்ண போகுது. அவருக்கே ஒரு பேரை உண்டு பண்ண போது பாருங்க. உங்க பழைய மெமரிஸ் எல்லாம் இந்த நேரத்தில் டெலிட் ஆகும். ஆமென். ரிசீவ் இட். என் தகப்பன் வீட்டு நிந்தை அவர் மறக்க பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல எப்படி ஒரு பாஸ்ட் எல்லாம் டெலிட் ஆனது. மோரபா சத்தகம் படரதலபா. நெடுங்காலமாய் உங்கள் இருதயத்துல புழுங்கி கொண்டிருந்த சில காரியங்கள் அப்படியே டெலிட் ஆகும். உங்க மனைவியை குறித்து, உங்க கணவனை குறித்து, உங்க உறவினர்களை குறித்து நெருடலாக இருந்த காரியங்கள் அப்படியே டெலிட் ஆகும். இந்த ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரியில முக்கியமான விஷயம் இந்த பழையவைகளை செத்து ஒளிய பண்றது. ஆமா, இன்னிலிருந்து ஒரு 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 லைட்டா நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. எஸ், சம்திங் இஸ் என்னை விட்டு போகுது. சில காரியங்கள் அப்படியே என்னை விட்டு போகுது. அது டெலிட் ஆயிடுச்சு. நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. அது பாருங்க, சில வார்த்தை 1000 டன்னை விட பெரிய வெயிட். சில வார்த்தைகள், சில காரியங்கள் 1000 டன்னை விட பெருசு பாருங்க. உங்களை தெரியாமலே உங்க கழுத்தை போ பண்ணிருக்கு. அப்படியே குனிய வச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க ஒரு சேர்ல உட்கார்ந்தா கூட நிமிர்ந்து உட்கார மாட்டீங்க. இது எல்லாம் உங்க பழையவைகளை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு சேர்ல போய் உட்காரும் பொழுது நிமிர்ந்து உட்காராம இப்படி போய் உட்கார்ந்துருங்க அப்படின்னு சொன்னா உங்களை அறியாமலேயே சில பாரங்களை நீங்கள் உங்க தலைக்குள்ள ஏற்றி வைத்திருக்கீங்க. உங்க ஷோல்டர்ல நீங்க ஏற்றி வைத்திருக்கீங்க அர்த்தம். am I right? சரியா தான் சொல்றேனா? கழுத்து வலிக்குதா? ஏமே
இன்றைக்கு அது போகுது. இன்றைக்கு அது டெலிட் ஆகுது இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோரபா ஷட்டகா படரதலபா. பாருங்க, இங்க இன்னொரு காரியம் நடக்குது. 33வது அதிகாரத்துல அந்த என்கவுண்டருக்கு அப்புறம் என்ன பண்றான், ஒரு பலிபீடத்தை கட்டுறான் பாருங்க. அதே 33:20 பாருங்க. அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எலோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி விடுறான். எலோகே இஸ்ரவேல் அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல் தேவனுடைய மனையாள் அப்படின்னு சொல்லி அவன் டிக்ளேர் பண்றான். இஸ்ரவேல் வந்து தேவனுடைய மனைவி அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், டிக்ளேர் பண்றான் பாருங்க. அவர் இவனுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. இவன் என்ன பண்றான், இந்த பேரை அவருக்கு சூட்டுறான். இதை பரலோகம் அங்கீகரிக்கி, பூலோகமும் அங்கீகரிக்கி. உங்க வாழ்க்கையில இருந்த ஒரு பிரச்சனை தேவனுக்கே ஒரு புதிய நாமத்தை சூட்டும். அதை பரலோகம் அங்கீகரிக்கும். ஹல்லேலூயா. அதை பூலோகம் அங்கீகரிக்கும். பூலோகம் இங்க கிரியேட் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் பாருங்க. வேதம் பார்த்தா மத்தேயுல வந்து சொல்லுது, எவனாவது ஒருத்தன் சுகத்தை பெற்றான் அப்படின்னு சொன்னா, குருடன் கண்ணு திறந்தது அப்படின்னு சொன்னா, பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் கிடையாது, அவர்கள் ஜபகரின் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. நீங்க இப்போ கடந்து போயிட்டு இருக்கிற பிரச்சனையை இன்னும் 2-3 ஆண்டுகள்ல இதே பிரச்சனையோட ஒருத்தர் வருவார். எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க. நீங்க இப்போ கிராஸ் பண்ணிட்டு இருக்கிற அதே ப்ராப்ளத்தோட உங்களை இன்னும் 2-3 வருஷத்துல ஒருத்தர் வந்து சந்திப்பாரு. நீங்க இன்னைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிற அதே பிரச்சனையோட அவர் வந்து உங்களுக்கு சொல்லுவாரு. அந்த டைம்ல உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க அவங்க தலையில கை வைக்கும் பொழுது பரலோகத்தின் தேவனை அல்ல, அவர்கள் உங்களுடைய தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோரபா ஷட்டகம் வடரதலபா, சிரோமணி தேவனை மகிமைப்படுத்துவார்கள். மோராகம் வடரபா ஷண்டலபா வடரதலபா மோரபா. இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்றான் பாருங்க. சுகத்திற்கான, அற்புதத்திற்கான ஒரு பிளாட்ஃபார்ம். அற்புதம் நடக்கும் போதெல்லாம் அவர்கள் இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மத்தேயு 15:31 சொல்லியிருக்கீங்க. இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எப்பெல்லாம் அற்புதம் நடக்குதோ அப்பெல்லாம் யாரு, இஸ்ரவேலின் தேவன் மகிமைப்படுவார். எப்பெல்லாம் தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து ஒரு மனுஷன் ரிலீஸ் ஆகிறானோ அப்பெல்லாம் இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் ஒரு மனுஷன் ஹெல்ப்லெஸ்ல இருந்து என்கவுண்டர் நடந்த அவன் வாழ்க்கையில பரிவாரங்கள் உண்டாகுதோ அப்பெல்லாம் அவங்க ஜவஹரின் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. உங்க பேரை நீங்க சொல்லுங்க, ஏன் என்னுடைய தேவனே, ஜவஹரின் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜவஹரின் தேவனை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். ஜவஹரின் தேவனை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். மோரபா அனீஸ் பாத்திமா தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோரபா ஷந்தலபா ரகமடரதலபா தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஹாரபா ஷட்டகம் வடரதலபா. இதை கேட்கிறவங்களுடைய காதுகள் பாக்கியம் உள்ளது. இந்த நேரத்துல உங்க பாஸ்ட் எல்லாம் டெலீட் ஆகும். உங்க பாஸ்ட் எல்லாம் டெலீட் ஆகுது. எல்லாருக்கும் சொல்றேன், உங்க பாஸ்ட் எல்லாம் டெலீட் ஆகும். உங்க பழைய யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையில் ஒரு தூதன் பார்வோனுடைய சேனை எகிப்துக்கும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இஸ்ரவேலுக்கும் இடையில் ஒரு தூதன். மோரபா ஷட்டகா வடரதலபா ஷியந்தலபா தகமடரதலபா. உங்களை துரத்தி கொண்டு வருகிற பிரச்சனைக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு தூதன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை உள்ளங்களா நினைச்சு கொண்டிருந்த காரியங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு தூதன். ஹல்லேலூயா. மோரபா. என்ன உங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் இருக்குது. இப்போ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. சில காரியங்களை மேனிஃபெஸ்ட் ஆகி உங்க கையில இருக்குது. ஆனா எதுவுமே உங்களுக்கு பயன்படல. இன்றைக்கு நீங்களும் தேவனும் மட்டும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இன்னைக்கு நானும் என் தேவனும் மட்டும். தேங்க்யூ லார்ட். ஹாரபா ஷந்தலபா டர. அப்படியே ஒரு நிமிஷம் டங்ஸ் பேசி தேவனை உயர்த்துங்க பார்க்கலாம். மோரபா ஷியதகா படரதலபா மல்படரபா ஷட்டகா படரதலபா ரியாபா ஷந்தலபா டர. கடன்பட்ட வாழ்க்கைக்கும் கடன் கொடுக்கிற வாழ்க்கைக்கும் இடையில ஒரு தூதன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடனாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை, கடனில் இருந்து விடுபட்டு அநேக நாடுகளுக்கு கடன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்கும் இடையில் ஒரு தூதன். மோரபா ஷந்தலபா தகமடரதலபு
மோரபா ஷியந்தலபடராதி ஹாலபாரா சந்தலபா தியாதகமடரதலபோ. உங்கள் நோயுற்ற வாழ்க்கைக்கும் நீங்கள் சுகஜீவியா இருக்கிற அடுத்த வாழ்க்கைக்கும் ஒரு ஹிஸ்டரி மேக் பண்ற ஒரு வாழ்க்கைக்கும் இடையில் ஒரு தூதன் ஹாரபா ஷதகா மடரதலபா. உங்கள் யாக்கோபுக்கும் உங்கள் இஸ்ரவேலுக்கும் இடையில் ஒரு தூதன் ஹாரா சதகா மடரதலபா மல்படரபா சந்தலபா தகமடரதலபோ. எல்லா பாஸ்டும் டெலிட் ஆகட்டும். எல்லா கடினமான நாட்களும் உங்கள் வாழ்க்கையில இருந்து ரிமூவ் ஆகட்டும். சொல்லட்டா உங்களுக்கு, இங்க துன்பத்தை கண்ட நாட்களுக்கு உங்களை ஈடாய் என்ன பண்ணுவாராம்? மகிழ பண்ணுவார். உங்களுக்கு வயசு 40ன்னு வச்சுக்கோங்களேன். உங்க வாழ்க்கையில 20 வருஷம் நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னா, 20 வருஷம் கஷ்டப்பட்டுட்டீங்க. 20 வருஷம் எண்ணி பார்த்தா, டைம் கால்குலேட்லாம் பண்ணி பார்த்தா 20 வருஷம் என் வாழ்க்கையில வேஸ்ட்டு. 20 வருஷத்துல நான் ஏதோ மண்ணலி போட்டேன், ஏதோ ஒன்று செஞ்சுட்டேன், துக்கப்பட்டுட்டேன், துயரமாகவே இருந்துட்டேன்னா, இன்றைக்கு உங்களுடைய வயது 40 அல்ல, இன்னைக்கு உங்க வயது 20. ஆமென். ஹல்லேலூயா. உங்க லைஃப் ரீஸ்டார்ட் ஆகும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடா மகிழ்ச்சியா வரணும்னா அந்த நாள் வேணுமே. அந்த நாள் என் லைஃப்ல வேணுமே. உங்க வயது இன்னிலிருந்து 20. நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க. கர்த்தருடைய தீர்க்கதரிசியா நான் சொல்றேன், 20 வயதுக்கு உண்டான ஒரு பலன் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு உண்டாக போகுது. 20 வயதில் நீங்க எவ்வளவு என்துவா இருந்தீங்களோ அதே பலன் உங்களுக்கு உண்டாக போகுது. அன்னைக்கு எப்படி கையில நோட்டை சுத்திட்டு காலேஜுக்கு போனீங்களோ அதே சந்தோஷம் உங்களுக்கு உண்டாக போகுது. அதெல்லாம் அந்த காலங்க, அதை வேற ஏங்க ஞாபகப்படுத்திக்கிட்டு நெஞ்சமெல்லாம் புண்ணாகி போய் இருக்குங்க அப்படிங்களா? அதுக்கு தான் நான் சொல்றேன், காலேஜ் டேஸ்ல நீங்க எப்படி கவலையே இல்லாம என்ஜாய் பண்ணீங்களோ அது மறுபடியும் உங்க வாழ்க்கையில உண்டாக போகுது. மறுபடியும் உங்க வாழ்க்கையில உண்டாக போகுது. மறுபடியும் உங்களுக்கு வாழ்க்கையில உண்டு. என்கிட்ட இருந்து மட்டும்தான் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்லாம் வருதுங்க. நான் எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம் பார்த்துட்டேன். உன் காலேஜ் டேஸ் நீ இன்னைக்கு அனுபவிப்பேன்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னதில்லை. இந்த கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உங்களுக்கு உண்டாக போகுது. ஆமென். ஹல்லேலூயா. என்ன பண்ணாலும் ஜாலியா இருக்கும் பாருங்களேன். என்ன ட்ரெஸ் போட்டாலும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எவ்வளோ பிராண்டடா வாங்கி போடுறோம், ஆனாலும் தொப்பை வெளியே தெரியுது. எவ்வளோ மேக்கப் போடுறோம். அப்படின்னா என்னது பவுடரை தூக்கி டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு கிளம்பி போய்கிட்டு இருப்போம் பாருங்க. அவ்வளோ சைட்டு விடும். இப்போ பார்த்தா தேய்ச்சிட்டு போனாலும் நம்ம சட்டையை பத்தி ஒரு பேரும் பேச மாட்டேங்கான். எவன் கோட்டை வாங்கி கொடுக்கானோ அவன் மட்டும் தான் கோட்டை நல்லா இருக்குங்க. நான் சொல்றேன், உங்க காலேஜ் டேஸை நீங்க மறுபடியும் அனுபவிக்க போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. மோரபாஷ். எந்த ஃபியருமே தெரியாது பாருங்க. எந்த ஃபியருமே தெரியாது பாருங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற எந்த பயமும் இருக்காது. குழந்தைகளுக்கு கூட அதுக்கும் அந்த கவலைலாம் இருக்காது. யார் ஃபீஸ் கட்டுறா, என்ன நடக்குது, அப்பா என்ன பண்றாரு, இதெல்லாம் ஒரு கவலை இருக்காது. அது எனக்கு வேணும்னா வேணும் அப்படிங்கும். ஆனால் கொஞ்சம் மெச்சூர்டாக ஜாலி பண்ணக்கூடிய ஒரு ஏஜ் இருக்குது பாருங்க. ஏன் தெரியல, திரும்ப திரும்ப யாரும் அப்படி ப்ரேயர் பண்ணி நீங்கள் கேட்டிங்களான்னு எனக்கு தெரியல, அல்லது அதை பற்றி திரும்ப மெடிடேட் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. தேவ ஆவியானவருக்கு மறுபடி அழுத்தி சொல்கிறார், உங்கள் காலேஜ் டேஸை நீங்கள் மறுபடி என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஆமென். Glory to be the living God. நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் உங்களை தேவன் மகிழ பண்ணுவார். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் தேவன் உங்களை மகிழ பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 இஸ்ரவேலின் தேவனை மட்டுமல்ல, என் தேவனை அற்புதம் நடக்கும் போதெல்லாம் மகிமைப்படுத்த போறாங்க. ஆமென். எனக்கு உண்டாகிற ஃபினான்சியல் க்ரோத்தை பார்த்து, எனக்கு உண்டாகிற பாடியில் இருக்கிற இந்த சேஞ்சஸை பார்த்து, என் குடும்பத்தில் நடக்கிற இந்த சேஞ்சஸை பார்த்து என் தேவனை மகிமைப்படுத்த போகிறார்கள். என் தகப்பனை மகிமைப்படுத்த போகிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபாதர். தேங்க்யூ லார்ட். இந்த அற்புதமான வேலைக்காக நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்ணுறேன். தேங்க்யூ லார்ட். இப்போ ஒரு தூதன் இறங்கி அவ்வளோத்தையும் சீர்படுத்துகிறபடி நான் நன்றி சொல்லுகிறேன். உங்கள் பழைய வாழ்க்கையை டெலீட் பண்ணுகிறபடி நான் நன்றி சொல்லுகிறேன். புதிய அத்தியாயங்கள், புதிய ஜென்மங்கள் உண்டாகிறபடி நான் நன்றி. புதிய ஜனனம் ஜெனிபிக்கப்படுகிறபடி நான் நன்றி. புதிய ஹிஸ்டரி மேக் ஆகிறபடினாலும் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் டேட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட்.
தகப்பனால அபியூஸ் பண்ணப்பட்டு, ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ்னால அபியூஸ் பண்ணப்பட்டு அந்த பழைய லைஃப்ல சிக்கி தவித்து கொண்டிருக்கிற இவங்க லைஃப்ல டாடி தேங்க்யூ லார்ட், ஒரு என்கவுண்டர் இன்னைக்கு நடக்கட்டும். இன்றைக்கு ஒரு என்கவுண்டர் நடக்கட்டும். தேங்க்யூ லார்ட். சகோதரிகளினால ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாம் அந்த நாள் அந்த லைஃப் அப்படியே டெலீட் ஆகட்டும் டாடி. ஜோசுவா காலேஜ் சொல்றான், 40 வயதுல தேவன் எங்களோட பேசினாரியா, அவர் எங்க கூட பேசும்போது ஒரு காரியத்தை செஞ்சு விட்டாரு. என்னன்னா, எனக்கு இப்போ 80 வயசு ஆகுது, ஆனால் அந்த பலன் இப்பவும் இருக்குது அப்படின்னா அவன் சொல்றான், அப்பவே எங்க கூட பேசும்போது எங்க ஏஜை ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறான். 40 வயதுல அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி நிப்பாட்டிட்டாராம் பாருங்க. 40 வயதுல அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி நிப்பாட்டிட்டார். இப்போ இருக்கிற 40 வயசுங்கிறத உதாரணமா சொல்லவே முடியாது. ஏன்னா 40லேயே முடி கொட்டிடுது, 40லேயே தொப்பெல்லாம் வெளியில வந்துடுது. பெண்கள்லாம் 40 வயதுக்குள்ள பார்த்தா வேற மாதிரி ஆயிடுறாங்க. அதனால இப்போ 40 வயசுன்னு சொல்ல முடியாது. இப்போ காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சொல்ல முடியும் இல்லையா? அதனால தான் 20 வயசுன்னு சொல்றேன். ஆமென். ஹல்லேலூயா. God bless you. God bless you. விளையாட்டா சில காரியங்களை சொன்னா கூட அதை தேவன் சீரியஸா எடுப்பார். நீங்களும் சீரியஸா எடுங்க.